Hi. Hello everyone. Welcome back to Universal Tamil Media USA. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இன்னைக்கு நாம ஹோம் டூர் பார்க்க போறோம். இந்த ஹோம் டூர்ல இந்த பாருங்க என்னுடைய லிவிங் ரூம்ல இருக்கிற கார்டன் ஏரியா இது. இந்த கார்டன் ஏரியால all kind of plants இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். இது தினமும் காலையில் பார்க்கும்போது சரியான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம விஸ்மி குட்டி படுத்திருக்காரு. அதுலேருந்து அப்படியே இங்கே பேக் ரூம் வந்தீங்கன்னா பேக் ரூமில் இங்கே ஒரு மினி கார்டன் இருக்குது, ஹோம் கார்டன். இந்த ஹோம் கார்டன்லையும் பல வெரைட்டியான பிளான்ட் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆல் நெகட்டிவிட்டி தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அழகான ஃப்ரெஷ்னஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவிட்டி நமக்கு ஏற்படுத்துது. இதில் மணி பிளான்ட்லேருந்து ரொம்ப பிரமாதமான டெக்கரேட்டாக தான் இருக்குதுங்க. இது என்னுடைய ஸ்டுடியோ செட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட இது என்னுடைய ஆஃபீஸ் ரூமாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் மணி பிளான்ட்டை க்ரோத் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்கு. மேலே அப்படியே இப்படியே ஃபுல்லாக சீலிங்லலாம் இந்த மணி பிளான்ட் மாட்டிருக்கு. அப்புறம் அப்படியே பேக்யார்டு வந்தீங்கன்னா பேக்யார்டில் இன்றைக்கி நான் ஒரு சூப்பராக உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது என்ன குரோட்டன்ஸ்னே தெரியல. இது ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி லீவ்ஸ் வருது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது அப்படியே இந்த பிளான்ட் என்னன்னு தெரியலை. சம்திங் குரோட்டன்ஸ் பிளான்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி மாதிரியே இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்து வளர வளர இல்லை, ஐ திங்க் இது வேறு பிளான்ட்டு, இது வேறு பிளான்ட்டான்னு தெரியல. ஆனால் இது லுக் லைக் இந்த ரோஸ் மாதிரியே இருக்குது. க்ரீன் லீவ்ஸு, இது க்ரீன் ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வளரும்போது இப்படி ஆயிடுதா, இல்லை இது வேறு பிளான்ட்டு இது வேறு பிளான்ட்டான்னு தெரியல. பார்த்தா வித்தியாசமாக தான் இருக்குது. அப்புறம் இப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த எங்களுடைய பேக்யார்டில் இது ஒரு ரோஸ் கலர் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. கைண்ட் ஆஃப் பூவும் தெரியல, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. இங்கே என்னுடைய பேக்யார்டில் இங்கே நிறைய வெஜிடபிள் பிளான்டெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ வின்டரில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ சம்மரில் ஸ்டார்ட் பண்ணணும். இது மிளகாய் செடின்னு நினைக்கிறேன். இது செல்லி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு. பிளான்ட் வந்துடும். இன்னும் ஒரு 2-3 நாளில் பூ போட்டு காய் காத்து, அது என்னன்னு தெரியல, பச்சை மிளகாயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு மாதுளை இருக்குது, போமோகிரானேட்டு. ஆனால் இது வரைக்கும் வரவே இல்லை. வி ஆர் வெயிட்டிங். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் இந்த வின்டர்னால இந்த பிளான்டெல்லாம் கொஞ்சம் கருகி போய் மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது கறி லீஃபு. அப்புறம் இது சில்லி தான், இப்போ தான் வந்துட்டுருக்குது, பச்சை மிளகாய் தான் இது. அப்புறம் புதினா இருக்குது, புதினா மின்ட் இருக்குது, தக்காளி இருக்குது, அப்புறம் மல்லி இருக்குது, மல்லி ஜாஸ்மின் மல்லி அண்ட்
ரோஸ் செடி இருக்குது. ரோஸ் செடிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அமெரிக்காவுடைய நேச்சுரல் ரோஸு செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து இப்போ வெயிலெல்லாம் கருகி இருக்குது. டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும். இங்கே ஒரு ரோஸ் இருக்குது, மல்லி இருக்குது. இங்கே ரோஸு மல்லி இருக்குது. இங்கே என்னது இது ரோஸ் தான். ரோஸ் எல்லாமே ரோஸ். இது ஒரு க்ரோட்டன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லான் சர்வீஸ் இருக்குது. லான் எல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வளர்ந்துட்டுருக்குது. இது கோர புல்லுன்னு நினைக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி பேக்யார்டு க்ளீன் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். அப்புறம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து க்ரோட்டன்ஸு போயிட்டுருக்கு. உங்களுக்கு முக்கியமான எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மரத்தை காட்ட போகிறேன். இந்த பியூட்டிஃபுல் மரம். இது வந்து ஃப்ரூட்ஸ் உள்ள மரம் தான். என்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிங்க. உங்களுக்கு காட்டுறேன். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இது என்னன்னு சொல்லுங்க பாப்பா. தெரியும். ஓகே, இது என்ன ஃப்ளவர்ஸ் சொல்லுங்கள். இது நிறைய இப்போது வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பார்த்தீங்களா? லுக் லைக் கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நிச்சயமாக கிரேப்ஸ் மரத்தில் முளைக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நீங்களே சொல்லுங்கள், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இது வந்து என்ன ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுங்கள். இது வந்து என்ன ஃப்ரூட்ஸ். அப்போ எந்த பக்கம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். மரத்தில் ஃபுல்லாக இப்போ இதுதான் சீசன் நினைக்கிறேன். ஃபுல்லாக மழை வந்திருக்கு. சரிங்களா? என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து இது கால்டு ப்ளம்ஸ். இது வந்து ப்ளம்ஸ். இது வந்து அநேகமாக இந்த ப்ளம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் புளிப்பு இருக்குது. ஆனால் இந்த மரத்துக்கு தேவையான கொஞ்சம் மென்யூரு போட்டு க்ளீன் பண்ணி அந்த ரூட்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டால் ஃப்ரூட்ஸு வந்து ஸ்வீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ளம்ஸ் இங்கே வந்து நூற்றுக்கணக்கான வெரைட்டி ஆஃப் ப்ளம்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு வகை. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கலந்த ப்ளம்ஸ். க்ளீன் பண்ணால் ஸ்வீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் எங்கே நேரம் இருக்கிற பிஸியில். சரி, இன்றைக்கி இந்த ஹோம் டூரு இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த ஒரு டூர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒன்று ஃபுட் விலாக்காக இருக்கும், இல்லைனா ட்ராவல் விலாக்காக இருக்கும், இல்லைனா ரிவ்யூவாக இருக்கும். எனி ஒன்றா இருக்கலாம். பேக்யார்டு இன்றைக்கி ஹோம் டூரில் பேக்யார்டு உள்ள பிளான்ட்டு என்னென்ன பிளான்ட் வச்சுருப்பாங்கலாம் காமிச்சேன். இன்னொரு அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ஹோம் டூர் காட்டும் போது இங்கே நிறைய பிளான்ஸ் வந்துருக்கும். ஏன்னா நிறைய பிளான்ட் இப்போது செட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பிளான்ட் உங்கள்கிட்ட முக்கியமானது காட்ட மறந்துட்டேன். இந்த பிளான்ட் வந்து இது இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. இதை வந்து பக்காவாக பிளான் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்ன்னு சொன்னாங்க. மாதங்கள்லாம் வச்சிடும். வச்சுட்டு அதை பிளான் பண்ணி பக்காவாக காட்டுறேன். அப்புறம் இது வந்து ஆலுவேரா நிறைய இருந்துச்சு. நேச்சுரல் ஃபேஷியலுக்கெல்லாம் எடுத்து கூட நம்ம இருந்து கூட பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரோஸ் செடியை என்டோட இந்த ஹோம் டூரை எண்ட் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்மா யூசுப் ராஜா.
அப்புறம் அந்த 3 விஷயத்தை மறந்துடாது.